ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. ஆனா உங்க அப்பா உன்னை கபடியில ஜெயிக்க வச்சுட்டு கல்யாணத்துல தோக்கடிச்சிட்டார்ல, அத சொன்ன. குங்குமம் கொட்டினா ரத்த காவு வாங்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன நடக்க போகுதோ தெரியல. இலக்கியா வா குளிக்கலாமா? குளிக்கணும்னா போதுண்டி உனக்கு. உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு. சுடுதண்ணி வச்சு குளிச்சா நல்லா இருக்கும். இப்பதான் நினைச்சா நீ கரெக்டா கொண்டு வந்திருக்க. வா. ஆஹா, நீங்க கிழிக்கிற கிழிக்க உங்களுக்கு வெண்ணி தண்ணி தான் குறைச்சல். இது குழந்தைக்கு. நீங்க போய் பச்சை தண்ணியில குளிங்க. பாருங்க மாடு கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு இந்த வீட்ல யாரும் ஆள் கிடையாது. உங்க அம்மா இருந்தாலாவது பரவாயில்ல, அவங்க செய்வாங்க. அவங்களும் இல்ல, எல்லா வேலையும் நானே செய்யணுமா? போங்க போய் என்னன்னு பாருங்க. வாடி. இங்க பாரு, அம்மா வந்துட்டாங்க. மா, உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உன்னை பத்தி பொண்ணு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா. ஆமாண்டா, 100 வயசு வரைக்கும் இருந்து நான் என்னத்த கண்டுட்டேன். பாட்டி என்னத்த அதுக்குள்ள வந்துட்டீங்க? சம்பந்தி வீட்டு கவனிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சா? விருந்து பலமா இருக்கும், வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா ஒரே நாள்ல வந்துட்டீங்க. மா, ராசத்தி எப்படிமா இருக்கா? இருக்காப்பா. அவளுக்கு என்ன, பெரிய வீட்டுக்கு மருமகளா போயிட்டா. இனிமே நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ஏன் பொண்ணே, இத பொறாமையில சொல்றியா இல்ல நக்கல்ல சொல்றியா? உங்களுக்கு என்ன பத்தி என்ன நல்லதா புரிஞ்சிருக்கு பாருங்க அத்தை. உங்க புள்ள எப்படி பேசுறாருன்னு. ஏன் நாத்தனார பத்தி நான் கேலி பண்ண கூடாதா என்ன? பெரிய இடத்துக்கு வாக்கப்பட்டு போயிருக்காளேன்னு சந்தோஷத்துல கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு இப்படியா பேசுறது? பொன்னி, நீ நினைக்கிற அளவுக்கு என் பொண்ணு ஒண்ணு மலர் மஞ்சத்துல இல்ல. சுதந்திரமா இங்க இருந்தவ இப்ப தங்க கூண்டுல அடைஞ்ச மாதிரி இருக்கா. அவங்க நிம்மதியாவும் இல்ல. அங்க இருக்கிற 2 பெரியவங்களை தவிர வேற யாரும் அவளை மருமகளா ஏத்துக்க தயாரா இல்ல. மா, கல்யாணம் ஆகி முழுசா 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள இப்படி பேசினா எப்படி? போ எல்லாம் சரியாயிடுமா. மா, ராசாத்தி அவ குணத்தால அங்க இருக்கிறவங்கள தான் பக்கம் மாத்திடுவா. நீ எதுக்கு வீணா கவலைப்பட்டு இருக்க? இல்ல இளங்கோ, நம்ம பொண்ண பக்கத்து வீட்டு கண்மணியோட இணைச்சு அந்த வீட்டு பெரியம்மா ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாங்க. பத்தாயிரத்துக்கு கல்யாணம் பண்ணி இன்னும் நம்ம வீட்டுல மாப்பிளையும் பொண்ணும் கை நினைக்காம இருக்காங்க. அதனால வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கு அந்த மரகதம்மா நம்ம சம்பந்தி மங்கை வீட்டுல அப்ப எந்த வசதியும் இல்லாம இருந்தத இப்ப சுட்டி காட்டி கேலி பண்ணி பேசுறாங்க. அதே மாதிரிதான் அவங்க பையனுக்கும் மாமியார் வீடு அமைஞ்சிருக்குன்னு ஏன் முன்னாடியே அவங்க கிட்ட கேலி பண்ணி பேசுறாங்கப்பா. அத கேட்டதும் நம்ம சம்பந்தியும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கும் அசிங்கமா போயிடுச்சு. மா, நம்ம காசு பணத்துல வேணா கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்களா இருக்கலாம். ஆனா என் தங்கச்சி மாதிரி குணத்தை எங்க தேடினாலும் கிடைக்காது. வீடுமா, பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. ராசாத்தி அவ மனசுக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. அதுக்காக அப்படியே இருந்துட முடியாது இளங்கோ. அங்க இருக்கிறது நம்ம வீட்டு பொண்ணு. அவளுக்கு ஒரு கௌரவம் வரணும். அதுக்கு நம்ம மாப்பிளையும் பொண்ணு மறு வீட்டுக்கு வரும்போது செய்ய வேண்டியதை நல்லபடியா செஞ்சு அனுப்பினாதான் நம்ம பொண்ணுக்கும் சம்பந்திக்கும் கௌரவமா இருக்கும். ஆஹா, பெருசு ஏதோ பிளான் பண்ணி வீட்டை வச்சு நம்ம தம்பிக்கு கொடுத்த காசுக்கு அடிப்படுது போல இருக்கே. இத பாருமா, பாரியா அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நாம ஏதாவது நகை நட்டுன்னு செய்ய போய் அவர் கோவிச்சுக்கு போறாருமா. டேய், அவ நம்ம வீட்டு பொண்ணுடா. அவளுக்கு செய்யறதுக்கு நாம யார கேட்கணும்? அதுக்காக தானே இந்த வீட்டையே நாம அடமானம் வச்சிருக்கோம். இப்ப செய்யறதுக்கு யோசிக்கிற? மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லமா. இருமா பொன்னி, நீ உன் தம்பிக்கு போன போட்டு அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வர சொல்லு. என்னங்க பேசுறீங்க? இப்பதான் தொழிலுக்கு அவனுக்கு வட்டிக்கு கொடுத்திருக்கோம். அவனும் வட்டியை கரெக்டா கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இன்னும் 1 மாசம் கூட ஆகல. உடனே கேட்டா அவன் தொழில நஷ்டம் ஆகாதா? அதுக்கு நீங்க கொடுக்காமலே இருந்திருக்கலாம்ல.
பொன்னி, அவங்கிட்ட கொடுக்கும்போதே சொல்லித்தானே கொடுத்தோம். என் பொண்ணுக்கு சீர் செய்யறதுக்காக எப்ப கேட்டாலும் பணத்தை கொடுத்திருப்பான்னு. அதனால அவனுக்கு நம்ம கஷ்டம் புரியும். நீ அவனை ஒரு எட்டு வந்துட்டு போ சொல்லு, நானே கூட பேசிக்கிறேன். நம்ம பொண்ணு எதிர்காலத்துக்கு வேணுமேனு நாம பிளான் போட்டா இந்த பெருசு அவ பொண்ணுக்கு செய்யறதுதான் முக்கியம்னு ஒத்த கால நிக்கிறாளே, என்ன பண்ணலாம்? சரி அத்த, பேசுறேன். ராசாத்தி, இந்த கூட்டு பொரியல நான் வச்சேன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியா சமைக்க வராதுன்னு தெரிஞ்சா என் அத்தை என்ன சத்தம் போடுவாங்க. அதுவும் இல்லாம கல்யாணம் ஆகி முத சமைக்கிறோம். எல்லாரும் சாப்பிட உட்காரும் போது நான் எதுவுமே சமைக்கலன்னு சொன்னா நல்லா இருக்காது. இதுக்கு எதுக்கு கண்மணி என்கிட்ட கேக்குற? வேணும்னா எல்லாமே நீ வச்சதுன்னு சொல்லிக்க. நான் வேணா உனக்கு உதவி மட்டும் பண்ணேன்னு சொல்லிக்கிறேன். அது வேணாம், யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த கூட்டு பொரியல் மட்டும் நான் வச்சேன்னு நீயே சொல்லிடுறியா? என்ன கண்மணி, சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா அத்தை, கூட்டு பொரியல்லாம் வச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க. கொடு. நல்லா இருக்கு. எல்லாமே நீதான் சமைச்சேன்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை. கண்மணி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. கல்யாணமாகி முதல்ல சாப்பாடு பண்ணி போடுற, அவன் பக்கத்துல நின்னு பரிமாறு. அப்பதான் அவன் எதை ருசிச்சு சாப்பிடுறான், அவனுக்கு எது பிடிக்குங்கிறது உனக்கு தெரியும். இப்ப குமரன் வரும்போது பக்கத்துல நின்னு பரிமாறு. சிலது அவன் சாப்பிட்டது இல்லன்னு சொல்லுவான், பரவாயில்லன்னு வற்புறுத்தி சாப்பிட வச்சிரு. சில நேரம் உன்னை பரிமாற வேண்டான்னு சொல்லுவான், அப்ப நீ விடக்கூடாது. நான் தான் பரிமாறுவேன்னு சொல்லி உன் கையால பரிமாறினத அவனை சாப்பிட வச்சிரு. புரியுதா? பெரியத்த சொன்ன மாதிரி என் கையால என் வீட்டுக்காரருக்கு பரிமாறி இன்னைக்கு அசத்தின்னும். உட்காரு குமரா, உட்காரு. கண்மணி, இலைய போடு. அம்மா, அம்மா, என்னடா? முதல்ல அவளை இங்கிருந்து போக சொல்லு. அவளை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. ஏன் இனியா, அவ சாப்பாடு போட்டா என்ன தப்பு? அவ உன் பொண்டாட்டி தானே. இல்ல பெரியம்மா, இவ சாப்பாடு போட்டா நான் சாப்பிட மாட்டேன். அம்மா நீ போடுமா. சரி தள்ளு. இல்ல அத்தை, கல்யாணம் பண்ணி முதல்ல சமைச்சிருக்கேன். என் புருஷனுக்கு நானே போடுறேன். அம்மா, இவ போட்டா நான் சாப்பிட மாட்டேன். சரி, நீ இப்படி வா, நான் சாப்பாடு போடுறேன். நீ கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. நீ போ. இல்ல அத்தை, நான் சமைச்சத நான் தான் என் புருஷனுக்கு போடுவேன். இந்த பாருங்க பெரியப்பா, உங்களுக்கு நான் அடிச்சது மட்டும் தான் தெரியும். ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் பேசாம இருங்க. இத்தனை பேர் இங்க இருக்கும் போது அப்படி என்ன நடந்திருக்கா? அதுக்காக கை நீட்டி அடிப்பே நீ? அவன் உனக்கு பொண்டாடிடா, அதை மனசுல வச்சுக்க. அது ஊர் முன்னாடி எங்க அப்பா அவமானப்படக்கூடாதுன்னு பண்ணிக்கிட்டது. அவளை மனசளவுல பொண்டாட்டியா எப்பவுமே ஏத்துக்க முடியாது. அது தெரிஞ்சு கூட அவ எனக்கு சாப்பாடு போடுறா, வேணுங்கிறதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி இரிட்டேட் பண்றா. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அப்படி வேண்டாங்கிறவன் அன்னைக்கே உன் முடிவுல வைராக்கியத்தோட இருந்திருந்தா நீ நல்லவன். அதை விட்டுட்டு தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்ண பொண்டாட்டியாவும் பார்க்காம அவளை ஒரு மனுஷியாவும் மதிக்காம இப்படி கை நீட்டி அடிக்கிறியே, நினைச்சாலே எனக்கு சங்கடமா இருக்கு.
பெத்தவன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறவனா இருந்தா எல்லாத்துக்கும் அவன் சொல்றபடி நடந்துருக்கணும். அவன் சொன்ன பொண்ணை தாலி கட்டி கூட்டு வருவாரான், ஆனா அவன் கையால சாப்பிட மாட்டான். ராசாத்தி, நீ பரிமாறுமா, அவன் என்ன பண்றான் நான் பாக்குறேன். ஏய், சாப்பாடு போட்ட தொலைச்சிருவேன். ராசாத்தி, நான் சொல்றேன், நீ சாப்பாடு போடுமா. பெரியப்பா, இதுக்கு மேல என் பர்சனல்ல தலையிடாதீங்க. எதுடா பர்சனல்? நாங்க எல்லாமே உன் பர்சனல் எங்க இருந்தா வந்துச்சு? நான் தூக்கி வளர்த்த பிள்ளடா நீ, என்ன எடுத்து பேசுற நீ? ஆமா பெரியப்பா, எல்லா விஷயத்திலும் உங்க பேச கேட்டுட்டு இருக்க முடியாது. நானும் அப்பொழுது பார்த்துட்டு இருக்கேன், எங்க அண்ணன் எழுத்து பேசிட்டு இருக்கேன். நானே ஒரு முன்னாடி எதிரில் பேச பயப்படுவேன்டா. சின்ன பையன் அவர் எழுத்து பேசியோ. இந்த ஊர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் நான் முடிவு பண்றேன். இல்லாட்டி அவர் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டேன். அப்படிப்பட்ட வார்த்தைக்கு வார்த்தை எழுத்து பேசல. ராசாத்தி அப்படி என்ன பண்ணிட்டா? அவ சமைச்சத அவ கையால பரிமாறணும் ஆசைப்பட்டா. நியாயமான ஆசை தானே? அதுக்காக நடிப்பியா? நம்ம வீட்டுல என்னைக்காவது நானும் எங்க அண்ணனும் பொம்பளைங்களை கை நீட்டி அடிச்ச பாத்திருக்கியா நீ? அப்படி பார்த்து வளர்ந்த உனக்கு எங்க இருந்தா வச்சு இந்த புத்தை தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. இனியா, இனியா, எங்க போற? இனியா, அண்ணே விடுங்கண்ணே. எங்க போயிட போறான்? குதிரை கொழுப்பு குறைஞ்சா கொள்ளு வேணாம் புள்ளே போதுன்னு எங்க சுத்தினா கடைசியில் இங்கதான் வந்து சேரணும். எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ராசாத்தி, அவன் பண்ணது தப்புதான். அவனுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னையா இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? பண்றதையும் பண்ணிட்டு இங்க வந்து நீலிக்க நிர்வகிச்சிட்டு இருக்கியா? இல்ல அத்தை, யார் அடிச்சா? என் புருஷன் தானே அடிச்சாரு. வெக்கமா இல்ல உனக்கு? அவன் அப்படி அடிக்கிறதுக்கு யார் காரணம்? நீதானே. உன் வரட்டு பிடிவாதத்தால நீயா தேடிக்கிட்ட வேதனை இது. ஏண்டி, நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல, போடி நான் அவனுக்கு பரிமாறுறேன்னு. கேட்டியா? அவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை அவங்க அப்பா பண்ணி வச்சிட்டாரு. அதனால அவன் உன்னை பார்த்தாலே கோவத்துல பொங்குறான். அந்த கோவத்தை தணிக்க பாக்கணுமே தவிர மேல மேல வளர்க்க கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா நீ அதை கேட்காம வீம்பு புடிச்ச. என்னைக்கும் இல்லாதனால எங்க வீட்டு பையனை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட. உன்னை அவன் கூட சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவ இல்லனா. ஆனா அவன் மனசு மாறுற வரைக்கும் பொம்பளையா நாம தான் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி அவன் சகஜமா வந்ததுக்கு அப்புறம் நீதான் அவனுக்கு எல்லாம் பண்ண போற. அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம்ல. நீ சமைச்சிட்டா உடனே எல்லாரும் சாப்பிடணுமா? முதல்ல வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு சமைக்கணும். அது கூட வேணாம், ஓம் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு சமைக்கணும். மனசுக்கு பிடிச்சு கல்யாணம் ஆனவங்களுக்கே அது தெரிய பல மாசம் ஆகும். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்தே அவன் கோவமா இருக்கான். இந்த நேரத்துல அவன் மனசை புரிஞ்சுக்காம இப்படி பண்ண என்னடி அர்த்தம்? நான் சமைச்சதை அவர் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அத்தை, அதான். நான் சொன்னப்பவே நீ ஒதுங்கி இருந்தா அவன் அதை சாப்பிட்டிருப்பான்ல. ஆனா நீ அதையும் பண்ண விடலையே. இது வரைக்கும் என் பையன் யாருக்கிட்டையும் எதிர்த்தே பேசினதில்ல. அப்படி இருந்தவன அவங்க பெரியப்பாவை எதிர்த்து பேச வச்சுட்ட. பத்தாததுக்கு அவங்க அப்பா கிட்டே அடி வாங்க வச்சுட்ட. என்ன பொண்ணுடி நீ? நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு மாமியார் இல்ல. மாமியார் ஸ்தானத்துல எங்க அக்கா தான் இருந்தாங்க. வந்ததுல இருந்து நான் எவ்வளவு பொறுமையா போயிருக்கேன் தெரியுமா? இப்ப உனக்கு மாமியாரா நான் ஒருத்தி இருக்கேன். என் பேச்சே நீ கேட்க மாட்டேங்கிற. அப்புறம் எனக்கு என்னடி மரியாதை?
இதே மாதிரி எங்க அக்கா பேச்ச கேட்டு நடக்காம இருந்தேனா அவ்வளவுதான். இல்ல அத்தை, கட்டின புருஷனுக்கு பொண்டாட்டி தான் பரிமாறணும்னு சொன்னதே பெரிய அத்தை தான். அவங்க சொன்னதை கேட்டுதான் நான் இதை பண்ணேன். என்னடி சொல்ற? கட்டின புருஷனுக்கு பொண்டாட்டி கையால சமைச்சத பக்கத்துல இருந்து பரிமாறி அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை செய்யும் போது பிடிச்சத செய்யணும்னு பெரிய அத்தை தான் சொன்னாங்க. அதை கேட்டுட்டு தான் நான் இப்படி பண்ணேன். அவங்க சொன்னா உனக்கு எங்க அறிவு போச்சு? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. உனக்கு நான் மாமியாரா இல்ல அவங்க மாமியாரா? ஏன் பேச்சு தானே நீ கேட்டிருக்கணும். நீங்க தானே அத்தை வந்த அன்னைக்கே சொன்னீங்க இந்த வீட்ல எல்லாமே அவங்கதான். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா உடனே அதுபடி நடக்கணும்னு. அதனாலதான் இப்படி பண்ண. சரி, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. இனிமே யார் எதை சொன்னாலும் அதுல இருக்கிற நல்லது கெட்டது பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. புரியுதா? சமைச்சதெல்லாம் அப்படியே கிடக்கு, வா சாப்பிடலாம். இல்ல அத்தை, எனக்கு பசிக்கல. எனக்கு கல்யாணமாய் 25 வருஷம் ஆச்சு. எப்பப்ப பசிக்காம இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா, வந்து சாப்பிடு. இந்த குண்டச்சி வந்ததுல இருந்து என் நிம்மதியே போச்சுடா. ஏதோ நான் இவ்வளவு நாள் பட்டினி கிடந்த மாதிரி புதுசா பரிமாறன்னு வந்து அழிச்சாட்டியம் பண்ணிட்டாடா. நான் சாப்பிடலான்னு வந்து உட்கார்ந்தவனே எனக்கு பரிமாற வந்துட்டா. நான் வேணான்னு சொல்றேன். நான் சமைச்சது எப்படி இருக்குன்னு ருசி பார்த்து சொல்லுங்கன்னு ஒரு மாதிரியா சொல்றா. டேய், உங்களுக்கே தெரியலடா, என் வீட்டுல இருக்கிற யாரையும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிருப்பனா. ஆனா இவளால என் பெரியப்பாவை எதிர்த்து பேசிட்டா. மச்சான், உன் பொண்டாட்டிட்ட இருக்க குறைய பார்க்காம அந்த பொண்ணுகிட்ட இருக்க நல்ல குணத்தை பாரு. உன் மனசும் மாறும், உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்டா. ஏய் நிறுத்துடா. உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இப்ப வேண்டியது சரக்கு, அதுக்கு ஏற்பாடு பண்றா. காசே மச்சான், ஏற்கனவே 3 பாட்டில் குடிச்சிட்டடா, போகும்டா. ஏய், நான் நிம்மதியா இருக்கணும்னா எனக்கு சரக்கு வேணும். மச்சான், இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். சுஜித் கடைக்கு போயிருக்கான்ல, அவன் கிட்ட இன்னும் 2 பாட்டில் வாங்கிட்டு சொல்லு. ஆமா, அவன் சொல்ற மாதிரி செய்யடா, போடா. டே சொல்டா. எல்லாம் வாங்கிட்டியா? இப்பதான் கடை பக்கம் போயிட்டு இருக்கேன். சொல்டா. அப்படியே வரும்போது இன்னும் 2 பீர் வாங்கினோம் மச்சான். பீரா? ஹார்ட் தானே சொன்ன. பீர் யாருக்குடா மச்சான்? நமக்கு இல்லடா, இனியனுக்குடா. இனியனுக்கா? அவன் ஏற்கனவே நிறைய அடிச்சிருக்கான்டா, அதுக்கு மீறி வேணாண்டா. டேய், சொல்றத செய்டா. அவன் டார்ச்சர் இங்க தாங்க முடியல. எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வரல. இதுக்கு முன்னாடி அவன் இப்படி குடிச்சதே இல்லடா. சரி, ஓகே அண்ணே. டேய் வா மாப்ள. ஒண்ணு இல்லண்ணே, எங்க இனிய மாமா எங்க இருக்காருன்னு. இனிய வீட்டுல இருப்பான், இல்ல கபடி பிராக்டிஸ் பண்ற இடத்துல இருப்பான். அண்ணே, நீங்க போன் பேசுறத கேட்டுட்டு தானே இருந்தேன். எதையும் மறைக்காம உண்மையை சொல்லுங்கண்ணே, அவர் எங்க இருக்காரு? ஏய், பெத்தவங்க பேச்சு கேட்டுட்டு அவங்க சொல்றாங்கன்னு யாரும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்காதீங்கடா. அந்த குண்டச்சியை கட்டிட்டு என் வாழ்க்கை வீணா போன மாதிரி உங்க வாழ்க்கையும் வீணா போயிருண்டா. ஏய் ஏய், எடுறா கைய. நீ எங்கடா இங்க வந்த? எடுறா கையன்ற. மாமா, என்ன மாமா அது புது பழக்கம்? உடம்பு கெட்டு போயிடும் மாமா. வேணாம் மாமா. ஏய் புர்ரா. ஏய் மாமா. மாமா, உங்க அக்கால கட்டிக்கிட்டு வாழ்க்கையே கெட்டு போச்சு.
உடம்பு கெட்டு போனா என்ன? இல்ல மாமா, நான் உங்களை குடிக்க விட மாட்டேன். வாங்க மாமா போலாம். டேய் கபிலா, அவன் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கான். நீ வேற அவனை டென்ஷன் பண்ணாத. நீ போப்பா, நாங்க கூட்டு வரோம். இவர் இந்த நிலைமையில பார்த்துட்டு எப்படிங்க போறது? ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்களும் அவருக்கு எடுத்து சொல்லாம ஓசி குடிக்க ஆசைப்பட்டு அவரை குடிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அடிங்க. டேய், யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? அவனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்களை நீ எப்படி தப்பா பேசலாம்? அவனுக்கு என்னோட குடிப்பானுங்க, ஏன் என் சொத்தை கூட அழிப்பானுங்க. அத கேட்க நீ யாரா? போ போ. இல்ல மாமா, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன் மாமா. ஏய், இந்த நிலைமைக்கு ஆளானது காரணமே உங்க அக்கா தான்டா. உங்க அக்காவும் உங்க பணத்தாசையும் தான். இந்த பார், மரியாதை இங்கிருந்து போயிரு. மாமா, இப்பவும் எங்களை நீங்க தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கல்யாணம் நடக்கல மாமா. பாரி சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு மாமா. எதுவா இருந்தாலும் குடும்ப விஷயத்த 4 செவத்துக்குள்ள வச்சு பேசிக்கலாம் மாமா. எங்க அக்கா மேல தப்பு இருந்தா அவளை அடிங்க, கொல்லுங்க. இப்படி வெளியில உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க மாமா. யாராவது பார்த்தா உங்க மானம் தான் போகும். ஏய், வாழ்க்கையே போச்சுன்ற வானத்தை பத்தி பேசுற. இந்த பார், நீ எனக்கு புத்திமதி சொல்றத விட்டு போ மாமா. போ, கிளம்பு. முடியாது மாமா, நான் உங்களை இங்கேருந்து கூட்டு போகாம போக மாட்டேன். வாங்க மாமா. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எதுதான் பேசிட்டு இருக்கேன்?